இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி கவலைப்படுங்க. லட்சுமி அண்ணிய பத்தி யோசிங்க. அதுக்கப்புறம் தானா எல்லாம் சரியாயிடும். இல்லனா பிரயோஜனமே இல்லாம போயிடும் ரிஷி ப்ரோ. இங்க பாரு, இப்ப கூட எனக்கு நீ சொல்ல வரது புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கிளியரா சொல்லு. என்ன பாயிண்ட்னு சொல்லு. பாயிண்டா? சரி, பாயிண்ட நான் சொல்றேன். ஆமா. எனக்கு என்ன சொல்றேன்? நீங்க ஏன் லட்சுமி அண்ணியே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஐ நோ நீங்க லட்சுமி அண்ணிய காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க லட்சுமி அண்ணிய மட்டும் தான் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்லி அண்ட் ஒன்லி லட்சுமி தான். நிஜமாவே நான் காதலிக்கிற லட்சுமி. ஆமா, நீ காதலிக்கிறதா ரிஷி? மலிஷ்காவ இல்ல லட்சுமி, நான் காதலிக்கிறேன். ஆனா ஒண்ணு ரிஷி ப்ரோ, இவங்க நீங்க சொல்றத மட்டும் தான் தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லாததும் எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களோட தம்பி ப்ரோ. இந்த மனசுல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கு தெரியும். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்க லட்சுமி அண்ணிய காதலிக்கிறீங்க. என்னது? சொல்லி சொல்லி நான் கலைச்சு போயிட்டேன். இதை நீதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க லட்சுமி அண்ணிய காதலிக்கலன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்க மேல அக்கறை இருக்கா? அதிகமா. அவங்க சந்தோஷமா இருக்கணுமா? என்னை விட அதிகமா. அவங்க சேஃபா இருக்கணுமா? எப்பவும் சேஃபா இருக்கணும். போதும். அப்படின்னா விஷயம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நீங்க லட்சுமி அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ரோ. அவங்க லட்சுமி ப்ரோ. உயிரை பணைய வச்சு ஒரு தடவை இல்ல நிறைய தடவை உங்களோட உயிரை அவங்க காப்பாத்திருக்காங்க. ரிஷி ப்ரோ, உங்களுக்காக அவங்க இவ்ளோ பண்ணிருக்காங்க. நீங்க அவங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா? கம் ஆன் ரிஷி ப்ரோ. நான் அவளை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் ஆயுஷ். என் உயிர், இதயம் எல்லாமே அவதான். எல்லாத்தையும் அவளை கொடுத்துட்டேன். ஆனா என்ன பண்ண முடியும்? ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க. அவ என்ன காதலிக்கலையே. தப்பா யோசிக்கிறீங்க, ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. லட்சுமி அண்ணியும் உங்களை காதலிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன் ரிஷி ப்ரோ, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க மேல காதல் வந்துரும். இப்பவும் காதல் இருக்கு. நீங்க அவங்கள காதலிக்கிறீங்க. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கல. முடிச்சிட்டியா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டல. அப்ப பாசிபிளான விஷயத்தையும் பேச ட்ரை பண்ண. நீ சொல்றது சாத்தியமே இல்ல, பாசிபிளே இல்ல. ஏன்னா லட்சுமி என்ன காதலிக்கல. அண்ட் இதுதான் சரி. என்ன லட்சுமிக்கு தகுதியானவன். ரிஷி ப்ரோ, அது என்னன்னா, நீங்க அவங்களுக்கு தகுதியானவர் இல்லன்னா இந்த உலகத்துல யாருமே அவங்களுக்கு தகுதியானவர் இல்ல. சோ அவ்வளவுதானே. யாராலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. புரியுது? அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்ல. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் இல்ல. ஆனா அவங்க பேசலாம் மாட்டாங்க ப்ரோ. எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க. உங்க மேல நம்ம மேல அக்கறையா இருக்காங்க. ரிஷி ப்ரோ, ஏதாவது ஒண்ணுன்னா இந்த குடும்பத்துக்காக அவங்க உயிரை பணைய வைக்க கூட தயாரா இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க இதை கூட பண்ண மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆயுஷ். நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, லட்சுமி மேல எனக்கு அதிக அக்கறை இருக்கு. அவளுக்காக என்னால எதை வேணாலும் பண்ண முடியும். ஆனா எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. மனசு கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேங்குது. அது நான் லட்சுமியை காதலிக்கிறேன்னு எனக்கு தோணல. காதலிக்க முடியும்னு தோணல. அதனால நீ சொல்றது பாசிபிள் இல்ல. இது எப்பவும் நடக்காது. சாரி.